ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இன்றைக்கி ட்ராவல் விலாகும் இல்லை, குக்கிங் விலாகும் இல்லை. எதை திருப்பினாலும் ஒரே பிக் பாஸ் பற்றி தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதிகமாக நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். ஓவியா வந்த டைம் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்குறது இல்லை. பிக் பாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா மிருகங்களையும் ஒரு வண்டலூர் ஜூக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு மிருகத்தோட குணமும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். இதை வச்சு சுற்றி இருக்கவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இவ்வளோ சிம்பிளான விஷயந்தான். எல்லா மிருகத்தோட குணமும் வெளில வரா மாதிரி தான் 100 நாள் பூட்டி வச்சோன்னா எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மிருகமும் வெளியில் வர ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல், மன அழுத்தம், அதுவும் இதில் வேறு போட்டிகள் இருக்கும்போது இதன் காரணமாக ஒவ்வொரு மனுஷங்க மனசுலேருந்து வெளியில் வர்றது தான். இதுக்கு நம்ம தனிப்பட்ட நபர்களை குறை சொல்கிறது, அவங்கள பற்றி பேசுகிறது, அவங்கள பற்றி வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறது தேவையில்லாதது இது. ஸோ தனிப்பட்ட நபரை பார்த்திங்கன்னா மனதளவில் நம்ம தாக்கிறதுன்றது தேவையில்லாத வேலை. ஒரே குரங்கை வச்சு வித்தை காட்டுறாங்க. அது வித்தை காட்டி காட்டி பணம் சம்பாதிக்கிற வரையும் நல்லா இருக்குது. வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறியும் பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரங்கு தேவைப்படலை. இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். ஸோ பணம் சம்பாதிக்கிற வரையும் சில நபர்களை சில சூழ்நிலைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பார்வதி அப்படின்ற தனி நபரை பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இந்த தனி நபர் 100 நாள் உள்ளே இருக்காங்கன்னும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்க சில குணங்கள் வெளில வருது. அது ஒரு நெகட்டிவாக இருக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அவங்க நெகட்டிவான அந்த குணம் வருதுன்னும் போது அவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது. சூழ்நிலை காரணமாக அவங்க உள்ளேருந்து வந்த அந்த மிருகத்தை தான் தப்பு சொல்லணும். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னு தான் யோசிக்கணுமே தவிர அதை பற்றி பொழப்பு இல்லாமல் எப்போ பாரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரையும் இந்த பிக் பாஸில் நான் கற்றுக்கிட்டது, நம்மளை சுற்றி நிறைய பாருக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 20% இருப்பாங்க, 80% இருப்பாங்க. அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் நம்ம தலையாட்டிகிட்டே இருந்தோன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா தவறான முடிவை எடுப்போம். ஸோ எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் ஆட்டுக்கடா மாதிரி தலையாட்டாமல் நம்ம யோசித்து வேலை செய்யணும். அதை தான் இந்த பிக் பாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை பற்றி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்குறதுல டைம் வேஸ்ட் பண்ணுறதோட அதிலிருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த வகையில் இந்த பிக் பாஸில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க பல வகையில் நம்மளை தூண்டி விடுறது, அடுத்தது அட்வைஸ் பண்ணுறன்றதில் தப்பாக சொல்கிறது, இதை மாதிரி எல்லாமே நடக்கும். அந்த டைம்லேயும் நம்ம மன உறுதியோட ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸில் நான் கற்றுட்ட மிகப்பெரிய பாடம். ஸோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரியும் நான் என்ன சொல்கிறேன்னுட்டு. நான் இந்த சர்ச்சைலாம் வந்த பிறகு தான் பிக் பாஸ்குள்ளே என்ன நடந்ததுன்னு போய் பார்த்தேன். ஸோ பார்த்த வகையில் இந்த ஒரு கருத்தை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வந்துடணும். அதை விட்டுட்டு பொழுதன்னைக்கும் இதை பற்றி பேசுகிறது, ஒரு தனிநபரை தாக்குதல், அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட குணங்களை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். எல்லா உணர்ச்சிகளும் கொண்ட மனிதர்களை 100 நாள் இதை மாதிரி ஒரு மக்கள் தொடர்பு இல்லாமல் வெளியில் என்னது நடக்குதுன்னே தெரியாமல் பூட்டி வைக்கிறாங்கன்னும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்க மிருகம் பார்த்திங்கன்னா ஒன்றா எட்டி பார்க்கும். இதுதான் உளவியல் ரீதியாக சொல்லப்படுறது. இன்னும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம்னும் பொழுது ஒவ்வொரு வகையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி அப்படின்னு அங்கே கேமரா போட்டு காட்டுறதால நமக்கு தெரியுது. நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு யாரும் கேமரா போட்டு காட்ட மாட்டாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோட தொடர்பு படுத்திக்கணும். இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களா, நம்மளை சுற்றி இருக்கவங்க இவங்களோட கம்பேர் பண்ணி எப்படி நம்ம ஒரு மேக்ஸ் போடும்போது ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி அந்த மேக்ஸோட ஆன்சரை எடுக்கிறோமோ அதே மாதிரி இதில் இருக்க இந்த நபர்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது நம்ம சுற்றி இருக்க நபர்களும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நம்ம உஷாராயிக்கணும். இந்த ஒரு பாடம் தான் இந்த பிக் பாஸில் நம்ம கற்றுக்கணும். எல்லா தொலைக்காட்சிகளும் இதே மாதிரி தான் நிறைய சீரியல்களும் போடுறாங்க. இந்த தொடர்கள் பார்க்க பார்க்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு விஷம் வைக்கிறது, ஒருத்தருக்கு வழுக்கி விழுறதுக்கு எண்ணெய் ஊற்றுறது, இதை மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் போயிட்டுருக்கு.
ஸோ இதையும் மக்கள் பார்க்குறாங்கன்னும் போது மனதளவில் இதுக்கான பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. நம்ம சுற்றி இருக்க எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் நம்ம நேரத்தை பார்த்திங்கன்னா கரைக்கிறதா இருக்குது. நமக்குள்ளே நிறைய மனதளவில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிறைய நெகட்டிவிட்டியை கொண்டு வருது. முக்கியமாக தொடர்கள் பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா மாமியார் மருமகளை பழி வாங்குறது, மாமியாரை பழி வாங்குறது, விஷம் வைக்கிறது, எண்ணெய் ஊற்றுறது வழிக்கு விழறதுக்குன்னு இதே மாதிரி தான் போயின்ட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இடத்துல தனக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும், நெகட்டிவிட்டியை கொண்டு வரும். இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நான் இதுவரையும் எந்த சீரியலும் பார்த்ததில்லை. காலேஜ் முடித்த உடனே ஒரு ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தா எங்கள் மாமியார் நல்லா சீரியல் பார்ப்பாங்க. நான் சீரியல் பார்க்க மாட்டேன். அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, இதை நீ பார்த்தன்னா தான் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உனக்கு மனுஷாளுங்களை புரிஞ்சுக்க முடியும்னுவாங்க. எனக்கு அப்போ சொல்லும்போது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தானே நிறைய மனிதர்களை சந்திப்போம். ஒவ்வொரு சீரியல் பார்க்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கம்பேர் பண்ணி நம்ம சரியாக புரிஞ்சிட்டு இருந்தோன்னா பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இந்த பிக் பாஸில் இருக்க நபர்களை நம்ம கூட இருக்கவங்களோட தொடர்படுத்தி பார்த்துட்டு அதில் நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் யோசிக்கணுமே தவிர தேவையில்லாமல் அதை பற்றிய விவாதம் உங்களோட பொன்னான நேரத்தை வீணாக்கிறதோட உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டியான ஒரு தாட்டாக மனசுக்குள்ளே வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தொடர்கள் பார்க்குறது, இந்த தேவையில்லாத விஷயங்கள் பார்க்குறது, இதை விட்டுட்டு உங்களோட நேரத்தை பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி தரக்கூடியதில் பயனுள்ள வகையில் அந்த நேரத்தை செலுத்தும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும். உங்கள் பொண்ணான நேரத்தை வீட்டில் செடி வளர்க்குறது, அடுத்தது மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, விதவிதமான ஆரோக்கியமான உணவுகள் சமைக்கிறது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது நல்ல ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறது. ஸோ இதை மாதிரி நம்ம வீட்டில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை விட்டுட்டு பொழுதன்னைக்கு இந்த டிவி முன்னாடி உட்காரதை தவிர்க்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஸோ என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களை தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதில் தவறான விஷயங்கள் இருக்குன்னும்போது கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. ஏதோ மனசில் பட்டதை நான் பேசிட்டேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். கார்டனில் என்னென்ன பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.